ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் அன்பு குழந்தைகளே. வகுப்பு 3 வீம்பால் வந்த விளைவு. சென்ற வகுப்பில் நாம் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? வணிகன் ஓய்வு எடுக்கிறதுக்காக தன்னுடைய குதிரையை மரத்தடியில் கட்டி வச்சுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார். அதே சமயத்தில் என்ன பண்ணார்? ஒரு வீரன் ஒருத்தர் அங்கே குதிரையை அதே மரத்தடியில் கட்டுறதுக்கு வந்தார். அப்போ வணிகன் என்ன பண்ணார்? இங்கே கட்டாதீங்க, என்னுடைய குதிரை முரட்டுத்தனமானது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை கேட்காம வீரன் என்ன பண்ணிட்டான்? கட்டி வச்சிட்டான். உடனே வணிகன் என்ன பண்ணான்? சரி, நம்ம சொல்லியும் கேட்கல அப்படின்ட்டு அவர் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டார். வீரன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அப்போது அந்த சமயத்தில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை காலால் எட்டி உதைத்து விட்டது. அதனால் வீரனோட குதிரைக்கு காலில் அடிபட்டுருச்சு. அந்த அடிபட்டதுனால தனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீரன் என்ன பண்ணார்? வணிகன் கிட்ட கேட்டான். ஆனால் வணிகன் என்ன பண்ணிட்டான்? நான் அந்த நஷ்ட ஈடெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லியும் நீ கட்டி வச்சது உன்னோட தப்பு, நான் எதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்றதை போன வகுப்பில் நாம் பார்த்தோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியை இப்போ நாம் பார்க்கலாம். வணிகனே வா, நீதிபதியிடம் செல்லலாம். வணிகனே வா, ஒரு நீதிபதி கிட்ட நாம போகலாம். நீதிபதினா யாரு? தவறு செய்தவர்களுக்கு அவங்களுடைய தவறுகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குறவங்க தான் நீதிபதி. யார் ஒருத்தர் தவறு பண்ணுறாங்களோ அவங்களுடைய தவறுகள் என்ன அப்படிங்கிறத விசாரித்து யார் மேலே தப்பு இருக்குது, அப்போ யார் தண்டனைக்குரியவர்கள் அப்படிங்கிறத பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நீதிபதின்னு சொல்கிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், நீதிபதி அதெல்லாம் தனியாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரியெல்லாம் இருக்காது. ஊரில் அனுபவம் மிகுந்தவர்கள், நல்லவர்கள், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. சரி, அப்போது வீரன் என்ன சொல்கிறான்? வணிகனே வா, நீதிபதியிடம் செல்லலாம் அப்படின்னு வீரன் சொல்கிறான். இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். சரி வா போகலாம் அப்படின்னு வணிகனும் ஒத்துக்கிட்டாரு. 2 பேரும் நீதிபதி கிட்ட போகிறாங்க. வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான். வீரன் என்ன பண்ணுறான்? நீதிபதி கிட்ட என்ன நடந்ததோ அதை அப்படியே சொன்னான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார். வீரன் சொன்னதெல்லாம் கவனமாக கேட்டுட்டு நீதிபதி என்ன பண்ணுறாரு? வணிகன் கிட்ட என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. வணிகனும் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். நீதிபதி கேட்டதற்கு வணிகன் என்ன பண்ணலை? எந்த விதமான பதிலும் சொல்லலை. என்ன பண்ணுறான்? மௌனமாகனா என்ன? அமைதியாக. நீதிபதி கேட்டதற்கு எந்த பதிலுமே சொல்லாமல் வணிகன் அமைதியாக இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போல் இருக்கிறது, காதும் கேட்கவில்லையோ? அதாவது நீதிபதி என்ன நினச்சிக்கிட்டாரு? வணிகன் ஊமை போல் இருக்கே, காது கூட கேட்கலையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார். வணிகன் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நீதிபதி தான் நினச்சிக்கிட்டாரு, ஊமை போல் இருக்கே. ஊமைனா என்ன? வாய் பேசாதவர்கள். யார் ஊமைன்னு சொல்லுவாங்க? வாய் பேசாதவர்கள். என்ன ஊமை போல் இருக்கே, காது கேட்கல போல, நான் பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கிறானே அப்படின்னு நீதிபதி சொன்னார். அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான். நீதிபதி வணிகனை பார்த்து
நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவன் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறானே, அப்போ இவன் என்ன ஊமையா, காது கேட்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு வீரன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்களேன். ஐயா, அவன் பேசுவான், அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான். அவன் ஏற்கனவே என்கிட்ட என்ன சொன்னான், எனது குதிரை முரட்டுத்தனமானது, அதனால உன்னுடைய குதிரைய அருகில் கட்டாமல், என் குதிரைக்கு பக்கத்திலேயே, அருகில்னா என்ன, பக்கத்தில், என் குதிரைக்கு பக்கத்திலேயே கட்டாம என்ன பண்ணு, தூரமா கொஞ்சம் தள்ளி கட்டி வையே அப்படின்னு சொன்னா. நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான். அவன் சொன்னாயா என்கிட்ட, என்னோட குதிரை முரட்டுத்தனமானது, அதனால என்னோட குதிரைக்கு பக்கத்தில் கட்டாத, கொஞ்சம் தள்ளி கட்டி வைன்னு சொன்னான். நான் தான் என்ன பண்ணேன், நீ பாட்டுக்கு சொல்லிட்டே இரு, என்னுடைய குதிரை என்ன, வீரமான குதிரை, அது ரொம்ப தைரியமானது, எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய வீரமான குதிரை அப்படின்னு சொல்லி நான் தான் பக்கத்திலேயே கட்டி வச்சேன் அப்படின்னு வீரன் சொல்லி முடித்தான். வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை. வீரன் இந்த பதிலை சொல்லி முடிச்ச உடனே என்ன சொல்றாரு நீதிபதி பாருங்க. வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே, வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, நீ என்ன தப்பு பண்ண, குற்றம்னா என்ன தவறு பண்ண அப்படிங்கிறத வணிகன் சொல்ல தேவையில்லை, நீயே ஒத்துக்கிட்ட. வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார். வீம்பு, பிடிவாதம், வீம்புனா என்ன, பிடிவாதம். நீயே உன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாய், வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ஏன்னா அவன் அமைதியாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டான் இவன், ஐயா அவன் வாயெல்லாம் பேசுவான், என்கிட்ட இப்படி என்னை எச்சரிக்கை கொடுத்தான், இருந்தாலும் என்னோட குதிரை வீர குதிரைங்கனால நான் கட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அப்போ அவன் வாயாளி என்ன பண்ணிட்டான், வீரன் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான். அதனால நீதிபதி என்ன சொல்றாரு, நீயே உன் வாயால குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால என்ன, வணிகன் உனக்கு எந்த விதத்திலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் சொல்லியும் நீ உன்னுடைய பிடிவாத குணத்தினால அங்கே கட்டி வச்சிட்ட இல்லையா, அப்போ தப்பு உன் மேலே தான், அப்புறம் எதுக்காக அவன் நஷ்ட ஈடு கொடுக்கணும், நஷ்ட ஈடு தர தேவையில்லைன்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. நீதிபதி தீர்ப்பு சொன்ன உடனே பிடிவாதம் பிடிச்ச இந்த வீரனோட முகத்தில் அசடு வழிந்தது. அடடா, என்னடா இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆகி போயிடுச்சு. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள். இப்பதான் வணிகன் பேச ஆரம்பிக்கிறான். ஐயா நீதிபதி அவர்களே, நீங்கள் பல முறை கேட்டும் நான் என்ன பண்ணேன், மௌனமாக அமைதியாக இருந்துட்டேன், அதனால் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறான். உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி என்று கூறினான். ஐயா நீங்கள் கேட்டும் நான் மௌனமாக இருந்துட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. அது மட்டுமல்ல, உண்மை என்ன, உண்மையான நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்ல தீர்ப்பு கொடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு என்ன பண்ணா வணிகன் சொன்னான். இந்த பாடத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். இதுதான் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த பாடப்பகுதியவே கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால மாணவ செல்வங்களே, எந்த ஒரு நிலையிலையும் வீம்பு பண்ணாதீங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க.
பெரியவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடந்துக்கோங்க. ஏன்னா பெரியவங்க உங்களுடைய நன்மைக்காக தான் சொல்லுவாங்க. புரியுதா? காய் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுடைய நன்மைக்காக தான். ஏன்னா நோயில் பார்த்தா அதிகமான நோய் இல்லாத எதிர்ப்பு சக்தி உடம்புல வளரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையெல்லாம் அவங்கள சாப்பிட சொல்கிறாங்க. அதனால் பிடிவாதம் பிடிக்காமல் நல்ல உணவு பண்டங்களை சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சில உணவுப் பொருட்களை சாப்பிடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க, மசாலா பொருட்கள் எல்லாம் சாப்பிடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்க நீங்கள், உங்களுக்கு மசாலா பொருட்கள் தான் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா அதுதான் சுவை மிகுந்ததாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதில் எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுங்க, அதையெல்லாம் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. முடிஞ்சால் அதை முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. அதில் தான் சத்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தேவைப்படுது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த கொரோனா காலத்தில் நமக்கு என்ன அதிகமாக தேவைப்படுது? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வளர்த்துக்கணும். ஏன்னா கொரோனாக்கெலாம் மருந்தே இல்லை. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கோங்கன்னா மருத்துவர்கள் நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. அப்போ எப்படி அதை வளர்த்துக்கிறது? அம்மா சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள், சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திகளை வளர்த்துக்க முடியும். அதனால் பிடிவாதம் பிடிக்காமல் அம்மா சொன்னாங்கன்னா நல்ல உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நேரம் கைபேசியை பயன்படுத்தாத, கணினியை பயன்படுத்தாத அப்படின்னு சொன்னால் அதையும் கேட்டு நடந்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான பொருட்கள் மூலமாக நம்மளுடைய கண்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது இல்லையா? அப்போது அந்த பாதிப்புலேருந்து நாம் விலகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க, கண்ணாடி போட்டுக்கிறாங்க. எதனால்? கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு. அதெல்லாம் எதுலேருந்து வருது? ஏற்கனவே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் சத்தானதாக இல்லை. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது. பிடிவாதம் பிடிக்காமல் வீட்டில் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. ஏன்னா பிடிவாதம் பிடிச்சிங்க அப்படின்னா நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அதனால் துன்பமோ இழப்போ உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. அவங்க சொல்கிறத அவங்க கடமை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணணும், கேட்டு நடந்துக்கணும். அப்படி கேட்டு நடக்காமல் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். மாணவ மணிகளே, பிடிவாதம் பிடிக்காமல் நல்லபடியாக நடந்துக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி.